தெரியல, ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்துக்கிறேன். அது மட்டும் அடுத்து இதில் அடுத்த ரூட் டேங்க் மட்டும் ஃபுல் பண்ணணும். ஓகே சரி. இந்த விண்டு மில் பாருங்கள், எனக்கு இந்த ரோட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே இந்த விண்டு மில் தான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரோட்டுக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டு கொஞ்சம் வெயில், ஆனால் கொஞ்சம் மழை சீசனில் இருந்தது அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் போன டைம் வரப்போ மழை சீசன் தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. சார் நம்ம கட் பண்ணுற இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கிடலாம். ஆமாங்க, இந்த பக்கம் தான் இந்த பக்கம் தான் கரெக்டு. திருச்செந்தூர். ஓகே. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பங்க் வந்துருச்சு. பங்க் வந்துருச்சு. நம்ம பங்க்கில் போய் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம், ஏன்னா இது சிங்கிள் ரூட்டு தாங்க. இதில் வந்து ஒன்றும் ரொம்ப தூரம் ஃபாஸ்ட்டாலாம் போட முடியாது. இப்போது ராமேஸ்வரம் ஈசிஆர் ரோடுன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து இப்போ அந்த ராமேஸ்வரம் ஈசிஆர் ரோடுன்னு சொல்லிட்டு ஹைவேயில் லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும். ஸோ அங்கேயே நான் ஒரு கேமரா ஆன் பண்ணலாம் தான் நினச்சேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோடு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப மோசம். இந்த லாரி போகிறதுக்காக பண்ணியிருக்காங்களோ என்னன்னு தெரில, ஒரு மாதிரி குத்தாக போட்டு டயர் அப்படியே நெளிய ஆரம்பிச்சிருச்சு. வண்டி எங்கேயுமே நிறுத்த முடியல. அது இல்லாமல் லாரி அடிக்கடி போயிட்டே இருக்கும் அங்கே அந்த பக்கம். ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே ரொம்ப பொல்யூஷனாக இருந்தது அந்த இடத்துல. கொஞ்சம் ஏதாவது கேமரா ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தலாம், இல்லை ஏதாவது இது பண்ணலாம். ஹெல்மெட்டு வைசர் ஓப்பன் பண்ண கூட முடியல, அந்த அளவுக்கு பொல்யூஷன் பண்ணிட்டாங்க. வந்துட்டு போயிட்டே இருந்தது லாரி. அதனால் பொல்யூஷன் ரொம்ப தூசு ரொம்ப மூஞ்சில் இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி ரைடு, இந்த இடத்த விட நம்ம தாண்டி போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி ஒரு டீ சாப்பிட்லாம், எங்கேயாவது நிறுத்தி எதாவது ஹைவேல் டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி இன்னும் எதுவும் நல்ல கடை எதுவும் கிடைக்கல. சரி பார்த்துட்ருக்கேன், போயிட்டுருக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்னும் இந்த ராமேஸ்வரத்துக்கு இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. நைட்டு ஒரு 7 மணிக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். 7 மணிக்குள்ளே ரூமுக்கு போயிட்டு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கணும் நல்லா. ஏன்னா இப்போ நல்லா தூங்கினா தான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இங்கேயாவது ஒரு சன்ரைஸ் பார்க்கலாம். நான் அங்கே தான் மிஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்னியாகுமரி நான் எப்போ வேணாலும் வருவேன். ஏன்னா கன்னியாகுமரி நான் வர்றது வந்து புதுசு கிடையாது. அதனால் எனக்கு எப்போனாலும் நான் ஏன் இப்போ போயிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு கூட நான் கன்னியாகுமரி வருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் கன்னியாகுமரி. அந்த ஊரோட அவங்க பேசுகிற ஸ்லாங்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக அந்த நுங்கு போட்டு அந்த சர்பத் கொடுப்பாங்க பாருங்க, வேறு லெவல். வேறு எங்கேயுமே அந்த டேஸ்ட்டு கொண்டாட முடியாது. நல்லாயிருக்கும் அங்கே சாப்பிட்றது. அப்புறம் அந்த பதநீர், அந்த ஓலையில் வச்சு அந்த இது கொடுப்பாங்க பதநீர்னு சொல்லிட்டு. தென்னை பனைமரத்துலேருந்து கிடைக்கிறது அது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 இது வாங்கி சாப்பிட்டா போதும். 2 சொம்பு ஊற்றுவாங்க. அதில் ஒரு சொம்பு வந்து 30 ரூபா என்னமோ சாப்பிட்டேன். 2 சொம்பு கொடுப்பாங்க. அப்படியே பாடி நல்ல கூலிங் ஆகிடுது. டக்குன்னு சாப்பிட்டோன்னே அப்படியே வயிறில் அப்படியே ஜில்லுன்னு ஆகிடுது. அப்படியே பார்த்தேன், சரி அப்படியே பார்சல் ஒன்று வாங்கிக்கலாமான்னு பார்த்தேன். சரி அப்புறமேட்டு போகிற வழியெல்லாம் இப்போ, ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா பனை மரங்கள் தான் அதிகம். பார்த்துருக்கீங்களா? நான் வர வழி பூராமே எல்லாமே பார்த்திங்கன்னா பனை மரங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இங்கே ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லை, கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு இடத்துல. ஆனால் இங்கே எல்லாமே பனை மரங்கள் ஜாஸ்தி. ஏன்னா இந்த பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எல்லாமே கடல் தான், பீச் ரோடு தான் இது, ஈசிஆர் ரோடு தான் இது. கிடைக்கும், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இங்கே. சரி ஓகேங்க, நான் இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து நம்ம எங்கேயாவது ஸ்டாப் பண்ணலாம் ஏதாவது. ஏன்னா ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 150
150 கிலோமீட்டர் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணியிருப்பேன். நான் எங்கேயுமே நிறுத்தலை. டீ பாருங்க, மயில் பாருங்க. ஓய், கண்டிப்பாக ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் எங்கேயாவது ஒரு 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 20 மினிட்ஸாக பிரேக் எடுக்கணும். ஏன்னா இது ஓல்டு வெஹிக்கிள்ங்கிறனால பழைய 66 மாடல். ஏன்னா 2 ஸ்ட்ரோக்குங்கிற பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் இதில் நல்லாவே தெரியுது வைப்ரேஷனு. அதனால் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே மறுத்து போயிடுச்சு. க்ளவுஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கேமரா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி நான் அப்படியே பின்னாடியே அப்படியே வச்சுட்டேன். நான் அதை பார்த்தா நல்லா கையெல்லாம் இதாகிடுச்சு. இப்போது நம்ம வந்திருக்கு பார்த்திங்கன்னா தனுஷ்கோடினே வாயில் வருது. ஏன்னா நம்ம அடுத்தது அங்கே தான் போகிறோம். பாம்பன் பிரிட்ஜுங்க. பாம்பன் பிரிட்ஜு மேலே ஏறிட்டு இருக்கோம். இப்போ மணி கரெக்டாக 7 மணி ஆகுதுங்க. ஏன்னா நான் அங்கே கன்னியாகுமரியில் எடுத்தப்போ 11:30க்கு எடுத்தேங்க. 11:30க்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே போயிட்டு சும்மா ஒரு 2 ஸ்னாப் மட்டும் எடுத்தேன், 2 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அப்படியே கிளம்புனது தான். ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 350 மேலேயே கூட இருக்கலாம். ஏன்னா சரியாக நான் கூகுளில் பார்த்தது 350 பக்கம் தான் இருந்துச்சு. அது அங்கே போய் கால்குலேட் போட்டு பார்த்தா தான் தெரியும். அதான் இப்போ தான் ஸ்டார்டிங் ஏறுறோம். நியூ பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓகேங்க. ஏன்னா அப்படியே ஹிமாலயன் பைக்கில் வர மாதிரி அப்படியே ஏறி நின்று பார்க்கணும். ஏன்னா பகலாக இருந்தால் பார்க்கலாம், நைட்டில் ஒன்றுமே தெரியாது. அங்கே கடல் இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அந்த எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள், அங்கே ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் ஏறி நின்று பார்ப்போம் பைக் மேலே. அப்பா, பார்த்தீங்க ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இருட்டாக தான் இருக்கும். ஆஹா, காற்று நல்லா 2 பக்கம் நல்ல ஸ்பேஸ் இருக்கனால காற்று நல்லா எதிர்காற்று நல்லா அடிக்குது, விசு விசுன்னு. இப்போ இங்கே இப்போ போயிட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு அடுத்த வேலையெல்லாம் கொஞ்சம்லாம் ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும். ஃப்ரூட் இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அப்படியே போயிட்டு தனுஷ்கோடி போயிட்டு அங்கே போயிட்டு பிளான் பண்ணலாம் அடுத்தது எங்கே போகணும். ஏன்னா அவ்வளோதான், நான் கிளம்புறப்பே செக் அவுட் பண்ணிடணும் ரூமை. ஏன்னா மறுபடியும் ரூமுக்கு வரக்கூடாது, வந்தாக்கா லேட் ஆகுது. இன்றைக்கி அப்படி தான் ஆணிச்சு, லேட் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே கிளம்புறப்பே செக் அவுட் பண்ணிட்டு ரிட்டன் வரப்போ எந்த ரூட் வழியாக போகலாங்கிறது இதுக்கு மேலே தான் நான் பார்க்கணும். மேப்பில் இருக்க மாதிரி போடணும், இப்போ பார்க்கணும். அதான் அப்போ தான் எனக்கு கிலோமீட்டர் கரெக்டாக இதாகும். ஏன்னா ஷார்ட்டுக்கு போட்டு போயிடணும்னாக்கா அப்புறம் எங்கேயோ சுற்ற விட்டுரும் அந்த கூகுள் மேப்பு. அதனால் மேப்பில் இருக்க மாதிரியே போயிட வேண்டியதான். நியூ பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க, தெரியுதா? வர்றப்போ ரூட்டு தான் பயங்கர மோசமாக இருந்துச்சு, இந்த தூத்துக்குடி ரூட்டு. ஸோ எப்பயுமே ரெகுலராக அந்த லாரி சர்வீஸ் இருக்க போல் இருக்குது அந்த ரூட்டில். அதனால் ரொம்ப இதாக இருந்தது ரூட்டு. ரொம்ப என்ன சொல்கிறது, ரோடெல்லாம் அப்படியே வரி வரியாக வண்டி ஓட்டவே முடியல, அப்படியே ஸ்கிட் ஆகுது. ரெகுலராக போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க, கரெக்டாக போகிறாங்க. நம்ம வண்டியில் ஏதோ அந்த பட்டன் பல்ல இருக்கனால எல்லாம் அப்படியே விரட்டி விட்டுது அப்படியே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், நான் லாஸ்ட்டாக இந்த தனுஷ்கோடி வர்றதுக்கு முன்னாடி இந்த வீல் கட் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, ரிம்மு வந்து கிராக் ஆகிடுச்சின்னு சொன்னது ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்ட்டு. அவரை போய் நீங்கள் பார்த்துட்டு ஸோ அது நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட்டு இது இல்லை, என்ன சொல்கிறது, பேட்ரி இல்லை. சரி ரைட்டு, இது போட்டு அது ரெக்கார்ட் பண்ணி இது
என்றைக்கு இதெல்லாம் நடக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் போனேன். அவர் கடை ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்காரு, டீ ஸ்டால் வச்சுருந்தாரு, இப்போ ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்காரு. ஜூஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு, சாப்பிட்டேன். ஒரு 1/2 hour அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பார்த்துட்டு பேசிவிட்டு சரி ஓகேண்ணா நான் கிளம்புற டைம் ஆச்சு. ஏன்னா இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக ஒரு 6 to 7 மணிக்குள்ள நாங்கள் ரீச் ஆகணுன்னா கரெக்டாக 7 மணிக்கு நான் ரீச் ஆகிட்டேன் இங்கே. சரி ஓகே, அடுத்த டைம் வந்தால் கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. சரிங்க, இதுக்கு மேலே போய்ட்டு ரூமுக்கு போய்ட்டு பயங்கர டயர்டு. நேற்றும் செம்ம ரைடு, நைட்டும் தூக்கம் இல்லை சரியா. இன்றைக்கி வரப்போ நல்ல தூக்கம் வந்துட்டு இருந்தது. அப்படியே மேனேஜ் பண்ணி அதெல்லாம் நான் வர்றப்போ ஒரே இடத்துல தான் நிறுத்தினேன். டீ சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினேன், அவ்வளோதான். ஒரே இடத்துல தான். இது 350 கிலோமீட்டர் 340 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இந்த இதில் ஒரே தடவை தான் நிறுத்தினேன், வேறு எங்கேயுமே நிறுத்தலை. நான் பாட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தனாலே என்னமோ ரொம்ப நல்ல தூக்கம் வருது. போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு முதல்ல குளிச்சுட்டு நல்லா போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்தனாக்கா நல்லா தூங்கிட்டு அப்போ தான் நான் நாளைக்கு காலையில் ரைட் பண்ணுவேன். எப்படியும் நாளைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 500 கிலோமீட்டர் பக்கமாக ரைட் பண்ணணுங்க. கண்டிப்பாக ரைட் பண்ணும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நாளைக்கும் டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா ரைடு கெட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கணும். நல்லா பார்த்துட்டு தூங்கிட வேண்டியதான் சீக்கிரம். இந்த பைக்கை பற்றி ஒரு சின்ன இது சொல்லிடுறேங்க. ஆக்சுவலாக செயின் லைட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தோணுது. அதை நாளைக்கு காலையில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மைலேஜ் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. எனக்கு 40 பக்கமாக வரும். ஆனால் இப்போ வந்தது பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து 32 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்துட்டுருக்கு. ஒரு சின்ன இந்த ஹேண்டில் கொஞ்சம் இந்த கிளச்சு கொஞ்சம் ப்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஆகிடுச்சுன்னு ஒரு 950 பக்கமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தனுஷ்கோடி ஃபுல் பண்ணிட்டேன்னா எப்படியும் உங்களுக்கு 1000 கிலோமீட்டர் இங்கே ரவுண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு பண்ணுறப்போ ஒரு 500 கிலோமீட்டர் சேர்ந்துச்சுன்னா 1500 ஆகிடும். வண்டி போயிடுங்க. வண்டிலாம் வந்து நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5000 கிலோமீட்டர் கூட ஓட்டலாங்க. வண்டிலாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வண்டிலாம் ஒரு பிரச்சனையும் இன்ஜின்லலாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது. இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஏதாவது ஒரு மட்டும் பண்ணிட்டு போயிட்டோம்னாக்கா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம தான் டயர்ட் ஆகும். ஆனால் இந்த வண்டி டயர்ட் ஆகாது. ஏன்னா இந்த மேக் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை கனெக்ட் பண்ணுற ஹார்ட் லெவலில் கனெக்ட் பண்ணுற பைக் இதெல்லாம். ஸோ இது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் இது. அது நான் எப்படி எதிர்பார்க்குறேனோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதான் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்கள், நான் ஒரு 350 கிலோமீட்டர் எங்கேயுமே நிறுத்தாமல் ஒரு இடத்துல மட்டும் நிறுத்தி எடுத்துகிட்டு வந்து பாட்டு நான் போயிட்டுருக்கேன். எனக்கு கூடயே வந்துட்டுருக்கு பாருங்கள். என்னன்னாலும் சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரபுள் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறது எனக்கு இப்போ இந்த நேரத்தில் சொல்லணுன்னு தான் தோணுது. ஓகேங்க, குட் நைட். ரூம் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. ராமேஸ்வரம் உள்ளே வந்தாச்சு. பார்க்கலாம், மார்னிங் பார்க்கலாம். குட் நைட்.